நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். பங்குனி மாத பலன்கள். ஆங்கில தேதி 14/3/2021 முதல் 13/4/2021 வரை மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். செவ்வாய் ராகு ரிஷபத்தில் இருக்கிறார்கள், விருச்சிகத்தில் கேது இருக்கிறார், மகரத்தில் குரு சனி இருக்கிறார்கள், கும்பத்தில் புதன் சுக்கிரன், மீனத்தில் சந்திரன் சூரியன் இருக்கிறார்கள். இப்பொழுது கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. பங்குனி மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி புத பகவான் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி 28 புத பகவான் மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி 29 சுக்கிர பகவான் மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். 31ஆம் தேதி பங்குனி 31 செவ்வாய் பகவான் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 24ஆம் தேதி கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு பகவான் 23 நாள் மகரத்திலையும் கடைசி வாரம் கும்பத்திலையும் சென்று பலனை தர இருக்கிறார். புத பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா 12 நாள் கும்பத்திலையும் 16 நாள் மீனத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். அடுத்தது அதிகபட்சமாக 25 நாட்கள் மீனத்தில் சுக்கிர பகவான் பலனை தர இருக்கிறார்கள். இப்போ கிரக நிலைகளை பார்த்தோம். இப்போது நம்ம அடிக்கடி எல்லா எபிசோட்லேயும் வலியுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு போயிட்டு பண்ணிட்டு வந்தால் அந்த குடும்பம் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு, உருவம் இருந்தால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உருவம் இல்லாத குலதெய்வங்கள் இருக்குது, அது திருநாமத்தை சொல்லுங்கள். அப்படி ஒரு அரை மண்டலமோ ஒரு கால் மண்டலமோ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எதுவுமே வராது. சுபீட்சமாக அமைவதற்கு குலதெய்வம் உங்களுக்கு ஆசி வழங்கும். இந்த மிதுன ராசிக்கு கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்திற்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். உங்கள் மிதுன ராசி அதிபதி புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, கும்பத்தில் 12 நாளும் மீனத்தில் 16 நாளும் இருந்து பலனை தர இருக்கிறார். 9, 10 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார், குறை ஒன்றும் இல்லை. அப்போது 9ல் இருந்தால் பாக்கியம், பணவரவு, அது எடுத்த காரியங்களில் முனைப்பாக செயல்படுதல், வெற்றி கிடைத்தல். 10ஆம் இடம் தொழில் உத்தியோகத்தை பற்றியே திங்க் பண்ணுறது, எப்போவும் அதுலேயே முனைப்பாக ஈடுபாடோடு இருந்தால் அதில் கொஞ்சம் சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு நிலை தானே. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி உறவு மேலோங்கி இருக்கும். எந்த குறையும் இல்லை. பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பாங்க, செயல்படுவாங்க. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்னும்போது தைரிய வீரிய ஸ்தானம்,
சகோதர பாவகம், கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார், நல்லது தான். ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறார், அது சரியில்லை. அப்போது என்ன அப்படின்னாக்கா, அந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியராக அட்டன் பண்ணால் தான் எதையும் சாதிக்க முடியும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எதையுமே சாதிக்க முடியும், நல்ல பேர் எடுக்க முடியும், சம்பாதிக்க முடியும். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரக்கூடிய காலகட்டம். ஆனால் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பார். 4ஆம் வீட்டை குரு பார்வையிடுகிறது, இது மாபெரும் சிறப்பு. மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு வாங்கிறது இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஏன்னா கன்னி வீடு இல்லைங்களா, புதனுடைய வீடாச்சே, படிப்பு ரொம்ப நல்லாவே வரும். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அந்த அதிபதி 10ல் உச்ச நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் அங்கேயும் சனி பார்க்குறார், ராசியையும் துலா ராசியும் சனி பார்க்குறார். அப்போது குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்று வாருங்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எதையுமே நீங்கள் சாதிக்க முடியும் இந்த மாதம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய நிலை கொஞ்சம் சனி பார்ப்பதால் தடுமாறுகிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது சொத்து பிரச்சனை வரலாம், இல்லை ஏதாவது வில்லங்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக கூட அமையும். இப்போ உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஒரு சுணக்கம் காட்டலாம். அதை நீங்கள் அவங்கள தட்டி கொடுத்து சரியாக கொண்டு போகணும். அதே மாதிரி சொத்துலேயோ சொத்து பிரச்சனையோ இல்லை வில்லங்க பிரச்சனையோ ஏற்படும் பொழுது நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அங்கே போய் என்னான்னு பார்த்துட்டு வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அந்த 6 செவ்வாய் ரிஷபத்திலிருந்து பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறார். 7க்கு 2ஆம் இடமாக இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல ஏற்கனவே குருவும் சனியும் இருக்கிறாங்க. வராக்கடன்கள் வசூலாகும். நீங்களே டெட்லைனில் இருக்கும், இதெல்லாம் எங்கே வரப்போகுது இந்த அக்கௌண்ட்லாம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் கொண்டாந்து யாராவது ஒருத்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இந்தாங்க பழைய பாக்கி ரொம்ப நாளாக விட்டு போச்சு, சாரிங்க அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது மாதிரி விடுபட்டு போன வரா கடன்களை லிஸ்ட் எடுத்து விலாச வாரியாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வசூலாகக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நம்பி நீங்கள் இறங்கி இப்போ அந்த தொழிலை செய்யலாம். வரா கடன்கள் லிஸ்ட்டை எடுத்து வீடு, அதாவது விலாசம் தேடி போனால் நிச்சயமாக உங்களுக்கு ரொக்கப்பணம் கையில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரன் கொஞ்ச நாள் தான் இருக்கார், ஒரு வாரம். புதன் 12 நாள் இருக்கார். அப்போது பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். பெண்களால் ஆதாயம், தாய்மாமனால் பாக்கிய நிறைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. ஆனால் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. சனி பார்வையில் இருக்கிறது சரியில்லாத ஒரு நிலை. அப்போ 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பெண்களால் ஒரு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மருத்துவ செலவாக இருக்கலாம், செலவினங்கள் அது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. வேலைக்கு செல்லும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான், அதாவது 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் செஞ்சால் தான் உங்களுக்கு
ஓரளவுக்கு உங்கள் பேரை காப்பாற்றிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் மேலிடத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடும். ஏன்னா 10ஆம் வீட்டை சனி பார்க்குது. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். இல்லை வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களோ மேலதிகாரியுடைய டார்ச்சர் கூட இருக்கும். அதையும் நீங்கள் அனுசரித்து போகணும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் அவங்களுக்கும் அப்படி தான், ஏதாவது ஒரு இடர்பாடு நிச்சயமாக இருக்கும். வர்ற வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் பெருந்தன்மையாக பொறுமையாக பேசணும், அணுகணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டு சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆன போதிலும் தொழில் நன்றாக போகும். வேலையில் இருப்பவர்களுக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனையோ டிஸ்பியூட்டோ வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 11ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது அயன சயன போகம் சிறப்பாக இருக்குது, குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் கூடிய மட்டும் அந்த நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதம் மிகவும் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், வடிவுடை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.